உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, இந்த ஆக்சிடென்ட்டை நான் தான் முதல்ல கண்ணால பார்த்தேன். இது கொலையா இருக்கும்னு எனக்கு தெரியலங்கய்யா. அக்யூஸ்ட் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சுயா. என்ன ஞாபகம் வந்துச்சு? இதோ நிக்கிறாரே மாறன், அவருக்கும் இறந்து போன பாண்டியனுக்கும் முன்பகை இருந்துச்சுங்கய்யா. ஐயா, நான் இந்த விட்னஸ குறுக்கு விசாரணை பண்ணணும். எஸ், புசிட். இந்த சம்பவம் என்னைக்கு நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டேட் கேக்குறேன். டேட்டு ஆ 12ஆம் தேதி 4வது மாசம் 2024. சரி, என்ன டைம்? டைம் நைட்டு ஒரு 10-11 மணி இருக்கும். நீங்க அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன். வண்டி எதுவும் கிடைக்கல, அதனால அந்த சைடு வண்டி ஏதாவது வருமானு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு ஆட்டோ தூரமா வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஆட்டோவை மோதுற மாதிரி பின்னாடி ஒரு காரு ஆட்டோவை சேஸ் பண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. சேஸ் பண்ணி வந்துச்சா? இதுக்கு முன்னாடி நீங்க இத பத்தி சொல்லவே இல்லையே. இல்ல, எனக்கு எனக்கு அப்பப்போ ஒரு சில விஷயம் ஞாபகம் இல்லாம போயிருது. அது எல்லாத்தையும் உங்க லாயர் இன்ஸ்பெக்டர் ஞாபகப்படுத்தினாங்களா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவங்க என்னுடைய விட்னஸ குறுக்கு விசாரணை செய்யறங்கிற பேர்ல அவங்க சொல்ற பொய்ய உண்மையாக்க முயற்சி பண்றாங்க யுவர் ஆனர். இல்லங்கயா, இவரு இதோட 2வது தடவை இந்த கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகிறாரு. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல இது ஆக்சிடென்ட், அத பண்ணது மாறன் தானே சொல்லிருக்காரு. இப்ப மறுபடியும் கோர்ட்டுக்கு வந்து சொல்லும் போது இது ஆக்சிடென்டே இல்ல, கொலை. எங்க அண்ணனுக்கும் இவருக்கும் முன்பகை இருந்துச்சுன்னு புதுசா ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா 3வதா ஆட்டோவை கார் சேஸ் பண்ணி வந்துச்சுன்னு புதுசா ஒரு விஷயத்த சொல்றாரு. எஃப்ஐஆர்ல இவர் சொல்ற இந்த சேசிங் விஷயம் எழுதிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணுங்கயா. என்னையா எஃப்ஐஆர்ல எழுதிருக்கீங்களா? அது அவர் இப்பதான் சொன்னார் யுவர் ஆனர், நான் எழுதிடுறேன். என்ன புது எஃப்ஐஆர் எழுத போறியா? ஏ, ஒரு சாட்சி முதல் தடவை என்ன சொல்லிச்சோ அதையே கடைசி வரைக்கும் சரியா சொல்லணும். உங்க சாட்சி நேரத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி சொல்றாரு. ஐயா, எனக்கு என்னமோ இந்த சாட்சிக்கு ஞாபக மருதி கேஸ் இருக்குமோன்னு ஒரே சந்தேகமா இருக்குங்கய்யா. இவருக்கு இருக்கிற ஞாபக மருதியில இவரு நாளைக்கே ஆட்டோவை சேஸ் பண்ணிட்டு வந்தது மாறன் தான். ஆனா மாறன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது வீரா, இல்ல ராகவன், இல்ல ராமச்சந்திரன். இல்லங்கய்யா, உங்க பேரை கூட சொன்னாலும் சொல்லுவாருங்கய்யா. என்னது, என் பேரையும் சொல்லுவாங்க? என்னப்பா, என் பேரையும் சொல்லுவியா? ஐயோ ஐயா, அப்படிலாம் இல்லைங்கய்யா. மாறன் தான் ஓட்டிட்டு வந்தாரு, ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நிக்காம போயிட்டாருங்கய்யா. இதையாவது அடுத்த ஏரிங் வரைக்கும் கரெக்டா சொல்லுவியா, இல்ல மறுபடியும் மாற்றி சொல்லுவியா? நான் மாத்தி எல்லாம் பேச மாட்டேங்கய்யா. நீங்க போலாம். நான் வரேங்கய்யா. உங்ககிட்ட வேற ஏதாவது ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கா? இன்னொரு விட்னஸ் இருக்காங்க யுவர் ஆனர். இன்னொரு விட்னஸா? இத்தனை நாளா சப்மிட் பண்ணவே இல்லை. அவங்களாவே இன்னைக்கு தான் முன் வந்திருக்காங்க யுவர் ஆனர். என்னையா, புதையில் தோண்ட போனப்போ பூதம் கிளம்புற மாதிரி இந்த கேஸ்ல புது புது விட்னஸா வந்துட்டு இருக்காங்க. யார் அந்த விட்னஸ்? படிவுங்க ஐயா. நீங்கம்மா? இறந்து போன பாண்டியனோட ஃப்ரெண்டு ராஜேஷோட அம்மாண்ணா. ஓ, என் பையனும் பாண்டியனும் தான் அந்த விபத்துல இறந்து போனாங்க. அம்மா, நீங்க பயப்படாம உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையே சொல்லலாம். பாண்டியனுக்கும் இந்த மாறனுக்கும் முன்பகை இருந்தது உண்மைதாங்க ஐயா. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பையன் என்கிட்ட சொல்லிருக்காங்க ஐயா. அந்த பிரச்சனை நடக்கும்போது என் பையனும் கூட இருந்திருக்கான். அவரு ஜவுளி கடைக்காரர் பையன்னு பெருசுப்படுத்த வேணான்னு சொல்லி
நாங்க அந்த பிரச்சனையை சாதாரணமா விட்டுட்டோம். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு பசங்க 2 பேரும் செத்து போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய சதி பண்ணிருக்கான்னு. இத்தனை நாளா நீங்க இத சொல்லாம இன்னைக்கு எப்படிமா சொல்றீங்க? ஐயா, ஏதோ கூண்டுல நிக்கிறாங்களே, இத்தனை நாளா எங்க வீட்டுல தான் இருந்தாங்க, அப்பெல்லாம் எதுவுமே சொல்லாம இன்னைக்கு இங்க வந்து மாத்தி பேசுறாங்க. ஐயா, ஏமா உங்க பையனை கொண்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க, அவங்க வீட்லயே போய் நீங்க எப்படிமா இத்தனை நாள் தங்க முடியும்? அது இவங்களுக்கு பயம் யுவரானர். தனியா இருக்காங்க. அவங்க பெரிய குடும்பம். அவங்களால நம்ம உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்க கிட்டயே அடைக்கலம் கேட்டு அவங்க வீட்லயே போய் பாதுகாப்பா இருந்தாங்க யுவரானர். ம், ஏன் சார் இத நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரலையா? நீங்களா சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாருமா, நீ உன் லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஆளுங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்றதையே நான் அசிங்கமா நினைக்கிறேன். உனக்கு கோர்ட்டை பத்தி என்ன தெரியும்? லா எதுவும் படிச்சிருக்கியா? என்னையா பேசிட்டே போற? அந்த பொண்ணு வாதாட நான் பர்மிஷன் கொடுத்துருக்கேன். அவங்கள தப்பா பேசினா என்ன பேசுறதுக்கு சமம். கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் தெரியும்ல? இல்ல யுவரானர், அவங்க லிமிட்டை அவங்க லிமிட்டை கிராஸ் பண்ணல. சரியா தான் கேட்குறாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு சாட்சி சரியா பதில் சொல்லணும். அது என்ன அர்த்தம்? என்னம்மா அவங்கள குறுக்கு விசாரணை பண்றீங்களா? இல்லங்கய்யா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா? ஆமாங்கய்யா. விசாரணையை நாளைக்கு மதியத்துக்கு மேல ஒத்து வைக்கிறேன். வீரா, மாமா, உண்மைய சொல்றேம்மா. நான் வாதாட போறேன்னு நீ எந்திரிச்சு நிற்கும் போது எப்பவுமே உன்னை நம்புற எனக்கு இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. உனக்குலாம் லாவை பத்தி என்ன தெரியும், நீ எப்படி வாதாட போறேன்னு யோசிச்சேன். ஆனா நீ எனக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டமா. இனிமே எனக்கு கவலையே இல்லை. என்னடா ராகவா, நீ என்ன நினைக்கிற? அது அப்பா, இல்ல மாமா, நமக்கு வேற வழி இல்லைல்ல. நம்பிக்கையான லாயரும் கிடைக்கல. வாழ்வா சாவாங்கிற போராட்டம் முடிவானதுக்கு அப்புறம் இறங்கி ஒரு கை பார்த்து தானே ஆகணும் மாமா. மத்தவங்க மாதிரி ஒதுங்கி நின்னு வேலை பார்த்தா நம்மளால மாறனை காப்பாத்த முடியாதுல்ல மாமா. டேய், என்னடா நீ ஒண்ணுமே சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்க? வீர ஆஜரானதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா என்ன? சந்தோஷம்தான்ப்பா. ம், எப்படியாவது ஜெயிச்சிடணும், அது மட்டும் தான் எனக்கு தோணுது. பாவம் மாற. ஆமா மாமா, அவர் பாவம்தான். ஏன்னா பாதி பேரோட பாவத்தை சுமந்துகிட்டு இருக்காருல, அவர் பாவம்தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.